ஷார்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஷார்ட்ஸில் என்னென்ன ப்ரைஸுக்கு நம்ம கிடைக்குதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ராமலட்சுமி அப்படின்ற பிராண்டில் 60 ஷார்ட் பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் நம்ம என்னென்னு சொல்லிக்கிறோம் 750 இந்த ப்ரைஸ் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மான் பிராண்டில் 60 ஷார்ட்டு இந்த ப்ரைஸ் என்ன வருது 780 இதோடைய ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கேஎம்ஆரோட என்ஜாய் பிராண்ட் அப்படின்றதுல 60 ஷார்ட்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர், இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரில் 60 ஷார்ட்ஸு டைட்டானிக் அப்படின்ற ஒரு மாடலில் வருது. இதனுடைய ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸில் என்ன போட்டிருக்காங்களோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிராக்லிங் சவுண்டோட நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 பார்த்தோம். தென் 120 வந்தாச்சு. 120 ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மான் பிராண்டில் ஒரு 120 ஷார்ட்ஸ் வந்துருக்கும். இதோட ப்ரைஸ் என்ன சார் 1500. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகுது. அதனுடைய ஃபங்க்ஷனுமே டபுள் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அது 120 ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குருஜி பிராண்ட். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் சார்? இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் அப்படியே ரிப்பீட்டடாக மாதிரி வந்து 6 கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு, அதாவது ரொட்டேஷன் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ஃபங்க்ஷனில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. இதனுடைய ஷார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 ஷார்ட்ஸ். இது நம்ம கையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மான் பிராண்டோட 240 ஷார்ட்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் கலர் அப்படின்ற ஒரு மாடல் வந்து இருக்குது 240 ஷார்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது சார்ட்டே கேட்கும். சார் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக 6 கலர்ஸ் அப்படியே மாறி வந்துருக்கு. ஓகே, சைமல்டேனியஸாக அப்படியே ரெண்டு பக்கமும் ஃபயர் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஃபயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேயும் பண்ணிக்கலாம், சைமல்டேனியஸ்லி அங்கேயும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதோட ப்ரைஸ் என்னங்க வருது? இதோட ப்ரைஸ் வந்து 3000. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000. 240 ஷார்ட்ஸ் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு பாக்ஸ். இது எவ்வளோ அப்படின்னா 510 ஷார்ட்ஸ். என்ன பாரு ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றது சார்ட்டு கேட்கும். சார் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே 4 டைம் ஃபயர் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூஸாக. இது வந்து நேச்சராக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வரும். அதை வந்து நம்ம 2 மினிட்ஸ்லேயே கூட முடிக்கலாம். 4 சைடு ஃபயர் பண்ணுறோம்னா. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் டோட்டலாகவே 10 மினிட்ஸ் வரும். நம்ம இதை குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு நினச்சா 4 சைடுமே ஃபயர் பண்ணால் போதும், குயிக்காக முடிஞ்சிடும். இல்லை எனக்கு வந்து லேட்டானா போதும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பற்ற வச்சா போதும். நமக்கு நியர் 20 மினிட்ஸ்க்கான ஒரு ஃபங்க்ஷன் இதில் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் என்ன சார்? ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 7000. ஓகே, ஜஸ்ட் 7000 சொல்லியிருக்காரு சார். ரொம்ப வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியல. 2 பேர் தூக்கினாலும் அவ்வளோ முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரா பிராண்ட்லேருந்து ஒரு ஃபேன்சி தான் பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் 25 ஷார்ட்ஸ். பட் மற்ற ஷார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படி அப்படின்னா மியூசிக்கோட நமக்கு ஷார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சார்ட்டே கேட்போம் அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி சார்ட்டே கேட்போம். சார் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இக்னிட் பண்ணோம்னா கண்டினியூஸாக 25 ஷார்ட்ஸ் மியூசிக்கல்லே முடியும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குங்க? இது நல்லா கிராண்டாக இருக்கும் சார். நீங்கள் கீழே இருந்து விசிலிங்கோட போயிட்டு மேலே போய் ஒரு கலர் வரும். ஸோ இந்த ப்ரைஸ் என்னங்க? இதோட ப்ரைஸ் 750. அதாவது 20 ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750. ஏன் இந்த ரேட் அப்படின்னா மியூசிக்கோட அந்த ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கிறதுனால அந்த ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஒரு புது வரவுன்னே சொல்லலாம். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பாக்ஸில் வந்து 30 ஷார்ட்ஸ் 60 ஷார்ட்ஸ்லாம் பார்த்தோம். இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இதனுடைய ஷார்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்பவே மாட்டீங்க. 56 ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன பாக்ஸ்லேருந்து கிளம்பும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பாக்ஸை பார்த்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்டோட தான் போகும். நெக்ஸ்ட் ஃபேன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் ஷார்ட் தான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 111 ஷார்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 25 பார்த்தோம், அடுத்து 56 பார்த்தோம், அடுத்து 111 ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட நமக்கு வெளியில் இருக்கும். ஸோ மற்ற ஷார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்றா இருக்குது. தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் எஃபெக்டோட, அதாவது ஒரு விசில் சவுண்டோட தீபாவளியை வந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் தான் சொல்லுவோம் 111 ஷார்ட்ஸ். இதோட ப்ரைஸ் என்ன வருது? 3500 இந்த ப்ரைஸ் வருது. வால் ஸ்டார் பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பீகாக் டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இதை பற்றி நம்ம என்ன அப்படின்றத தெளிவாக நம்ம சார்ட்டு கேட்போம். சொல்லுங்கள்
மித்த கண்டினியூஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போய் ஒன்றா வெடிச்சு கலர் வருது. இது வந்து கீழேருந்தே ஒரு 20 கலர்ஸ் அப்படியே கீழேருந்தே அப்படியே ஃப்ளிக்கர் ஆகும். ஓகே ஓகே. ஸோ ஃபெதர் மாதிரி ரொம்ப இருக்கும், ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. இந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இதுலேயே பார்த்துருப்பீங்க. இந்த ஃபெதர் ஷேப்பில் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வரும். ப்ளஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸுமே வந்து அவுட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேன்சினே சொல்லலாம். இது என்ன ஓகே, 30 ஷார்ட்ஸ். இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்போம். இதோட ப்ரைஸ் 700 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஷார்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷனில் நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் லாஸ்ட்டாக ஒன்று எடுத்துட்டாங்க. குற்றாலம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, நியூ கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக இருக்கும். கிராக்லிங்கோட வந்துகிட்டே இருக்கும். நல்ல டைமிங் வரும், நல்ல ஹைட், நல்ல பீட் போகும். ஒரிஜினல் குற்றாலத்தையே பார்க்கலாம். அதில் ஒரிஜினல் குற்றாலத்தையே பார்க்கலாம் சொல்லியிருக்காரு. உங்களுடைய நம்ம ஊர்லேயே குற்றாலத்தை பார்க்கலாம். குற்றாலம் சின்ன குற்றாலம், சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே குற்றாலம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குற்றாலம்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எங்கே தேடி பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த விலைக்கு வந்து கிடைக்கிறதில்ல. நாங்கள் கடந்த ஒரு 7 வருஷமாக நாங்கள் வந்து இங்கே வாங்கிட்டுருக்கோம். நாங்கள் எங்களுக்கு நல்ல ஆஃபரில் தான் பண்ணி கொடுக்குறாங்க. இதை இங்கே விட மீது எங்கேயுமே எங்களால் வந்து வாங்கினா ரேட் அதிகம் தான். இங்கே நல்ல ரேட்டுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே வாங்கினா தீபாவளி செம செலிப்ரேஷனாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன வாங்கினீங்க இந்த இப்போ தீபாவளிக்கு? எனக்கு வந்து நூறு பட்டாசு. அப்படியா? நீங்கள் எல்லா பட்டாசும் வாங்கிட்டேன். ஒரு வழியாக நம்ம நீலாவதி கிராக்கர் ஷாப்பில் இருக்க எல்லா ஷார்ட்ஸ் எல்லா ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதோட ப்ரைஸுமே கேட்டாச்சு. இப்போது நம்ம சார்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம சேனல் நேம், அதாவது ஆர்எஸ் வில்லேஜ் விளாக் சொல்லி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத சார்கிட்ட கேட்கும். நம்ம உங்கள் சேனல் சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கலர் போட்டி ஒரு பாக்ஸ் ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். இந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போது ஒரு மினிமலான ப்ரைஸ் எடுத்தால் ஒரு ரேட் இருக்குது. ஒரு 5000 எடுக்கிறாங்க, 10,000 எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுப்பீங்க? 10% வரைக்கும். ஓகே, சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் எதுவும் வேணாம், எனக்கு டிஸ்கவுண்ட் வேணாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க அப்படின்னா நம்ம சேனலில் சொல்லி வரும்போது 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரதா சார் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ நம்பி வாங்க, ஒரு தரமான பட்டாசு வந்து வாங்கி ஒரு ஹாப்பியான தீபாவளி நம்ம கொண்டாடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ திரும்ப சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் ஆர்எஸ் வில்லேஜ். பாய், நன்றி. தேங்க்யூ. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கிராக்கர்ஸ் விலாகோட 4 பார்ட்ஸை நீங்கள் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு திருப்தியான தகவல் கிடைக்கும். குட்டி சிவகாசி, அதாவது நம்ம நீலாவதி கிராக்கர் ஷாப்போட அட்ரஸ் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பிடிச்சமான கிராக்கர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேமை சொல்லி ஒரு 10% டிஸ்கவுண்ட்டாவது நீங்கள் அள்ளிக்கோங்க. Ahí está.